ஹமாஸ் வசமிருந்த பிணை கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டு தாயகம் திரும்புகின்றனர். ஹமாஸ் அமைப்பு பிடித்து வைத்திருந்த பிணை கைதிகள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என ட்ரம்ப் கெடு விதித்திருந்த நிலையில் அவ்வமைப்பு 20 பிணையாளிகளையும் இன்று விடுவித்தது. அவர்களின் வருகைக்காக டெல் அவிவ் நகரில் பல்லாயிரம் பேர் பல மணி நேரமாக காத்திருந்தனர். பிணை கைதிகள் அனைவரும் செஞ்சிலுவை சங்கத்தின் அனைத்துலக குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அதிகாரி குறிப்பிட்டார். பிணை கைதிகளை ஹமாஸ் அமைப்பு விடுதலை செய்துவிட்ட நிலையில் அடுத்ததாக இஸ்ரேல் சிறைச்சாலைகளில் உள்ள கிட்டத்தட்ட 2000 பாலஸ்தீன கைதிகளையும் குற்றவாளிகளையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன. இதற்கிடையே மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இஸ்ரேல் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். அங்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவை சந்திக்கும் அதிபர் ட்ரம்ப் பிணை கைதிகள் சிலரின் குடும்பத்தினரையும் சந்திக்கவிருக்கிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு இஸ்ரேலின் உயரிய பதக்கமான அதிபர் கௌரவ பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. காசா போரை முடிவுக்கு கொண்டு வந்து பிணையாளிகளை விடுவிக்க ட்ரம்ப் ஆற்றிய பங்கிற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சிங்கப்பூரின் ஒரே தமிழ் நாளிதழான தமிழ் முரசின் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். தமிழ் முரசின் இணைய பக்கத்திலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீஃபன்.